எங்கள் தலைவர் வந்து பல மாநாடு நடத்தியிருக்கிறார். எழும் ஈழம் அப்படின்னு ஒரு மாநாடு, இதில் கருத்துரிமை மாநாடு, கல்வி உரிமை மாநாடு, தேசம் காப்போம் மாநாடு, அது வரலாறு. இப்போ இந்த நடத்த போகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாநாட்டுக்கு ஒரே வரவேற்பு. நாங்கள் படிப்படியாக குறைக்கிறோம். இன்னும் மாநாடு டேட்டு அறிவிச்சிருக்கிறோம். ஒரு கூட்டணி கட்சி இதை முடிவெடுத்து ஒரு மாநாடு நடத்துறது மூலமா இது கண்டிப்பாக கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பேர் கேள்வி கேட்டாங்க இது சம்பந்தமா. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நுட்பமான கேள்வி. டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவே அவர் காலத்திலேயே நான் மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார். சில நேரத்தில் ஒழித்தார். அதுக்கடுத்து அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த டாஸ்மார்க்கை உருவாக்குனாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை ஒரு சாராய விற்கிற அளவுக்கு உருவாக்குனது அம்மா ஜெயலலிதா. இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது தளபதி ஸ்டாலின் அவர்கள். மூடிட்டாங்கன்னா சிக்கல் இல்லை, மூடலைன்னு வச்சுக்கங்க, மக்கள் புரட்சி வெடிச்சு அவன் கடையை போய் மூடிடுவான்ல. மக்களோட நலன் முக்கியம் சொல்லி களத்தில் இறங்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக நீங்கள் வந்து கூட்டணி முறிவு கூட வைப்பீங்களா? இல்லை, நீ அந்த இடத்துக்கு நீ போகவே கூடாது. விடுதலை சிறுத்தைகளை பகச்சிக்க பயப்படுறாங்களா திமுகன்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அவங்க பாவம் கூட்டணியில் இருக்கிற ஆளை போய் நம்மளே நக்கல் பண்ணுற மாதிரி என்ன அப்புறம் அவங்களுக்கு மனச்சாட்சி இருக்குங்க. நான் ஒரு எடப்பாடின்னு சொல்லாமல் இது செஞ்சுட்டாருன்னா புரட்சி தமிழன் எடப்பாடி அப்படின்னு பாராட்டுவோம். எந்த இடங்களில் நாம் தமிழருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அடிக்கடி ஒரு மோதல் உண்டாது? ஒரு மோதலும் இல்லை. அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். அண்ணன் சீமான் அவர்கள் கல் வச்சுக்கலாம் அப்படின்றது அவர் தப்பான செயல். ஒரு ஏன்டா கல்லுக்கடை வைக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? கல்லுக்கடை யார் மரம் ஏறி இறங்குறா தெரியுமா? இரண்டு சமத்துவ கட்சிகளும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் இப்போ வந்து எதிரியாக வாங்கிக்கிறேன். இப்போ எங்களுக்கு ரெண்டு கட்சி தாங்க. ஒரு சாதிய கட்சி பாமக, மத கட்சி பிஜேபி. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது. ஆமாம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேனே, மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பும் திசையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மது ஒழிப்பு மாநாடு குறித்து தான் பேச்சுக்களும் சர்ச்சைகளும் போயிட்டு இருக்கு. முதல்ல அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது எப்படின்னா எங்கள் தலைவர் வந்து பல மாநாடு நடத்தியிருக்கிறார். யார் நடத்தாத மாநாடுலாம். எழும் ஈழம் அப்படின்னு ஒரு மாநாடு, அதே மாதிரி கருத்துரிமை மாநாடு. எல்லாரும் வாயை மூடி கிடக்கும் பொழுது நாங்கள் வாய் மூடி கிடக்க மாட்டோம் அப்படின்னு பொடா தடா வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் கருத்துரிமை மாநாடு, அதே நேரத்தில் கல்வி உரிமை மாநாடு, அதே நேரத்தில் தேசம் காப்போம் மாநாடு, அது வரலாறு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் இன்னைக்கு தானே வந்து எல்லாரும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்ன்றாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாப்பு மாநாடு. அதை விட ரொம்ப முக்கியமான மாநாடு தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம், அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்வோம் அப்படின்னு தமிழர் இறையாண்மை மாநாடு. இது மாதிரி பல மாநாடு நடத்தினாலும் இப்போ இந்த நடத்த போகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாநாட்டுக்கு ஒரே வரவேற்பு. வெளியில் போனால் பெண்கள்லாம் இந்த கிராமத்தில் இருக்கிறனால பெண்கள் உண்மையிலே ரொம்ப நன்றி தம்பி, உங்கள் தலைவர் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. குடியார பாவி நைட்லாம் வந்து என்னை அடிக்கிறேன். இப்போ தலைவர் சொல்லவுமே பயப்படுறேன். அவன் தண்ணி அடிக்கிறது கூட பயந்தே வர்றேன். உங்கள் தலைவரே சொல்லிட்டாரு, நானே மிரட்டிடுறது பாரு மாநாடு நடத்த போகிறாருன்னு. அதனால் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெண்கள் மத்தியில் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் நல்ல இளைஞர்கள் மத்தியிலும் கிடச்சிருக்கு. சில பேர் வந்து போதையிலே கிடப்பாங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க திருந்திடுவான்னு வச்சுக்கலேன். அதை விட பெரிய விஷயம் இதுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு மினிஸ்டர் இப்போ போட்டிருக்காங்க. தெரியுமில்ல ஒரு மினிஸ்டர். அவரே நேற்று பேட்டி கொடுத்துட்டாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் படிப்படியாக குறைக்கிறோம். இன்னும் மாநாடு டேட்டு அறிவிச்சிருக்கிறோம். இது ஒரு மாபெரும் வெற்றியாக விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி கருதுகிறது. எங்கள் தலைவரும் மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறார். நேற்று காஞ்சிபுரம் மீட்டிங்கில் கூட அவரே சொல்லிட்டார், இது பெரிய வெற்றியாக இருக்கிறது, நம்ம எல்லாரும் கரவோசை எழுப்புவோம் அப்படின்னு. கரவோசை எழுப்பி நாங்கள் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடினோம். இது வந்து வெறும் சொல்லாடல் மட்டுமாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் போராடி இதை வந்து மக்களுக்காக நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை வாங்கி கொடுப்போம். நிறையா பேர் சொன்னாங்க, என்ன மது ஒழிக்க முடியுமா, இதெல்லாம் சும்மா காமெடி மாதிரி இருக்குது, இதை நடக்கக்கூடிய சாத்தியமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், அதற்கான அமைச்சரதே அந்த முக்கியமான ஆள் அவரே வந்து அறிவிக்கிறார்ல, முத்துசாமி அவர் பேர். அவர் பழைய ஆளுங்க, புது ஆள்லாம் இல்லை. முத்துசாமி அறிவிச்சிட்டாரு, படிப்படியாக குறைக்க போகிறோம், ஒரே நாளில் எங்கள் முதல்வர் அறிவிக்க போகிறார் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய வெற்றி. அதனால் வந்து உண்மையிலே நீ சொன்ன மாதிரி எந்த திசையில் சென்றாலும் ஒரே பாராட்டுகள், ஒரே வரவேற்பு, ஒரே சிறப்பு.
இப்போ நான் சமூக வலைதளங்கள்லாம் எடுத்து பார்த்தா இன்னொரு விஷயம் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா 1979 ஆரம்பிச்சு கலைஞர் கருணாநிதியில் ஆரம்பிச்சு அனைவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுவிலக்கை வந்து அமல்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி சொன்னார். அதுக்கப்புறமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரமாக வச்சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரமாக கூட வச்சார். நாங்கள் வந்தாலே மதுவிலக்கை கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை கூட மக்கள் எப்படி நம்புறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அதாவது ஆளும் கட்சியான அவங்களே மதுவிலக்கை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் கிடப்பில் தான் போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கூட்டணி கட்சி இதை முடிவெடுத்து ஒரு மாநாடு நடத்துறது மூலமாக இது கண்டிப்பாக கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வரைக்கும் எத்தனையோ பேர் கேள்வி கேட்டாங்க இது சம்மந்தமாக. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நுட்பமான கேள்வி, சிறப்பான கேள்வி. இது மூலமாக நான் கருத்தை பதிவு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 2016 இதே திராவிட முன்னேற்ற கழகமே வீட்டுக்கு வெளியில் வந்து நின்று கருப்பு சட்டையை மாட்டி கொடியை பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் மதுவை பூரணமாக ஒழிப்போம். அவங்க அடுத்து வரல அந்த பீரியடில், அது வேறு பிரச்சனை. அறிவிச்சாங்களா அறிவிக்கலையா? அதே மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சா இல்லையா? இது ஒரு வரலாறு. அதே நேரத்தில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயாவே அவர் காலத்திலேயே நான் மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னார். சில நேரத்தில் ஒழித்தார், அப்புறம் திருப்பி திறந்தார். அதற்கு பிறகு ஒழித்த பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் இது அரசாங்கத்தையே கொண்டு வந்தார். அதுக்கடுத்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான் இந்த டாஸ்மார்க்கை உருவாக்குனாங்க. பாவம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் நல்ல பயலுங்க, அவங்கள போய் சாரம் வைக்க விட்டாங்க. இப்போ இருக்காருல்லங்க, இதுக்கு பேர் சொன்னால் சங்கடப்படுவாப்புல, இந்த டாஸ்மார்க்கு தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, யாரும் பேர் தெரியும், நீ நெட்டில் போட்டு பயம் தெரியும். அவர் நானும் கிளாஸ்மேட்டு, ஒரே காலேஜில். நான் பிஇ சிவில், அவர் பிஇ மெக்கானிக்கல். படிக்கும்போது ரொம்ப சிறப்பாக படிப்பாப்புல. இன்றைக்கி நான் யோசித்து பார்த்து, நாங்களாம் இந்த குரூப்பில் இருப்போம் பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம், இனி அப்போ நல்லா படித்த பையில போய் இப்போ சாராயம் இதெல்லாம் விற்க விட்டாங்க அப்படின்னு நாங்களே ரொம்ப நக்கலாக பேசிக்கிறது. ஆனால் அவர் நல்ல ஒரு போராளி, அந்த காலத்திலேயே நேர்மையானவர். இன்றைக்கி அந்த தம்பியோடைய நிலைமத்தை பாருங்களேன். பிஇ மெக்கானிக்கலுங்க, முடிச்சுட்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி போயிட்டார். இன்றைக்கி அவர் தான் டாஸ்மாக் உடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு வந்து நெருக்கடி வேறு கொடுக்குறாங்க அரசாங்கத்தை. 45,000 கோடி விற்றீங்க, இப்போ 50,000 கோடிக்கு விற்றுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே ஒரு சாராயம் விற்கிற அளவுக்கு உருவாக்குனது அம்மா ஜெயலலிதா. இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது தளபதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ இதனால என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, குடிச்சு விட்டு அவன் சாகிறது இருக்கட்டும், இதை விட்டு கள்ளச்சாரத்தை வர குடிக்கிறேன். ஆமாம், கள்ளச்சாரத்தை எங்கே குடிச்சிட? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தில் சாவு. அதை போய் எங்கள் தலைவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி மரக்காணத்தில் நடந்துச்சு அம்மா, அதாவது ஏடிஎம்கே பீரியடில். ஆனால் இது வந்து டிஎம்கே பீரியடில். ஆனால் நேரடியாக அங்கேயும் போனார், இங்கேயும் போனார். அங்கே வந்து அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து தலைவர் வளைச்சிக்கிட்டு, ஐயா சாமி நீ வந்து உன்னை நம்புகிறேன், நாங்கள் கரெக்டாக நீ டாஸ்மார்க்கை எப்படியா இழுத்து மூடுங்க. ஏன்னா டாஸ்மார்க்கை சொல்லிதான் அவங்க கள்ளச்சாராயத்தை பூரா சொல்லி டாஸ்மார்க் திறந்தாங்க. நாங்கள் கள்ளச்சாராயத்தை நாங்கள் தடுத்துருவோம், அதாவது கொண்டாடணும்னு. அது இருக்கும்போது இதையே குடிக்கிறாங்க இந்த பயலுக்கு, பாவி பயலுங்க. வீட்டில் அடிக்கிறாங்க எங்களை, பெரிய சிக்கலை வளர்க்குற, குடும்பத்துக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுமையாக இருக்கிறாங்க அப்படின்னுமே எங்கள் தலைவர் வந்து யோசித்து பார்த்துட்டு அறிவிச்சார். அப்படின்றத விட அவர் மைண்ட்லேயே தொடர்ந்து ஓடிச்சு. சும்மா சாதாரண விஷயம் கேட்குறதுக்கே சொல்கிறேன், இது எங்கேயுமே சொல்லலை, உங்களுக்காக சொல்கிறேன். எப்படி என் கட்சியில் முக்கியமான ஒரு போராளி, எங்கள் கட்சியிலங்க முக்கியமான ஆள் இதனால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார். நான் பேர் சொன்னால் அது நாகரிகமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவருடைய குடும்பத்திலேயே, எங்கள் தலைவர் கல்யாணம் ஆகலை, ஆனாலும் அந்த அளவுக்கு உறவு சம்மந்தப்பட்ட, அதுவும் சொல்லக்கூடாது பேரை ரைட்டாக, அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து இதுக்கு அடிக்ட் ஆகி இன்றைக்கி தான் அது மறுவாழ்வு பெற்று வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவர் மேடைக்கு போகும்போது சொல்லக்கூடாது, இல்லை நம்ம கட்சி நம்மளே சொல்லக்கூடாது, ஆனால் எதார்த்தத்தை சொல்கிறேன், ஏன்னா தலைவரை மேடையில் சொல்லியிருக்காரு, அப்போ சொல்கிற தப்பு இல்லை. மேடையில் போகும்போது ஒரு 1,00,000 பேர் வந்திருந்தா வெறும் 10 பேர் போதையை போட்டுவிட்டு அந்த நிகழ்ச்சியை நாசம் பண்ணுறாங்க. வந்து தலைவரை கட்டி பிடிக்கிறது, வந்து நெருங்கிறது. எவ்வளவு இருந்தாலும் இந்த பேரில் தேசங்காப்ப மாநாட்டுக்கு நடக்கும் சரி, வெள்ளும் சோனை மாநாட்டெல்லாம் ஒரு இதை வந்து நாங்கள் அடைச்சி வச்சுருந்தோம், பேரிகார்டு மாதிரி போட்டு வச்சுருந்தோம். அதெல்லாம் தப்பி குதிச்சுட்டாங்க. நீ பாருங்களேன், அதை நடக்கும்போது நீ பார்த்துருப்பீங்க, லைவில் காட்டினாங்க. அதெல்லாம் குதிச்சு தள்ளிட்டாங்க. நம்மளாம் தடுக்கும்போதே போய் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. அவ்வளவு நெருக்கடியை கொடுத்து போலீஸ்லாம் தள்ளி விட்டாங்க. அது யாரான்னு பார்த்தா எல்லாம் போதை. அதில் 1,00,000 பேர் பல லட்சம் பேர் இருக்கிறேன், அவன் ஒழுங்காக இருக்கிறேன், 10 பேர் தான் அந்த போதைக்கு அடிக்டாங்க. இது சரி, இதுவரை எங்கள் தலைவர் நேரடியான பாதிப்பு. எங்கள் தலைவர் கொடியேற்ற போகும்போதே ஒரு யுத்தகாலம் மாதிரி கை காலெலாம் இழுத்து விட்ருவாங்க. வந்துட்டு வந்தாலும் அப்படி பார்த்தோம்னா அப்படியே நான் நகத்து அன்பில் தான் இப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அது பண்ணுற யாரோ போதைக்காரன். நானும் சில நேரங்களில் வந்து ரொம்ப நேரம் கஷ்டமாகி போயிருங்க. தலைவரோட சேர்ந்து போனாலே கப்புன்னு அடிக்க அந்த இடங்களில் வந்து அடிச்சு பாவம் பேர் தண்ணியே அடித்ததில்லை, சீரட்டு கூட குடிச்சதில்லை எங்கள் தலைவர். ஆனால் இப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. இப்போ நம்மளாம் காலேஜ் காலத்தில் லைட்டாக சாப்பிட்டு நிறுத்திட்டு அது வேறு பிரச்சனை. ஆனால் இவர் தொட்டதே இல்லை எங்கள் தலைவர்.
அவங்களுக்கெல்லாம் வாந்தி வந்துடும். அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்படியே மொச்சிருவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து பாதிப்பு மட்டுமல்லாமல் 90ல் கட்சி ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா, அப்பயே சொன்னார் நம்ம கட்சியில் இருக்கிற யாருமே மது அருந்தக்கூடாது, அது குறிப்பாக இளைஞர் அணி. அதனால் இன்னைக்கு கூட இளைஞருக்கு எழுச்சி பாசறையில் பொறுப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, மற்ற உறுப்பினரை பற்றி நாங்கள் திட்டம் போடலை. பொறுப்பில் இருக்கிற யாருமே குடிக்கக்கூடாது. குடிக்கிற பேராக தான் நாங்கள் இளைஞர்லேருந்து விலைக்கு விட்ருவோம், ஆளை கழட்டி விட்ருவோம்னு வச்சுங்களேன். அது மாதிரி ஒரு சிஸ்டத்தோடு எங்கள் தலைவர் இருக்கிறாரு. அந்த சிஸ்டத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற ஒரு முக்கியமான தத்துவம் சொல்கிறாருங்க, இருக்கிற வளத்திலே பெரிய வளம் வந்து மனித வளம் தான். அந்த மனித வளமே பாதிப்படையுது. இப்போ நீங்கள் இளைஞர் உங்களுக்கே தெரியும், இப்போ எப்போயாவது ஒருத்தர் சாப்பிட்றவன விடுங்க, டெய்லி சாப்பிட்றவனால ஒழுங்காக பேச முடியுமா? நீ பார்த்துருக்கீங்களா? வாந்தி ஒழுங்காக மக்கள்கிட்ட வந்து அணுக முடியாது. அவனே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே தனிமைப்படுத்தப்பட்டு போயிருப்பேன். அவனை யாரும் மதிக்க மாட்டான், அறிவாளியாக கூட இருப்பேன், திறமசாலியாக இருப்பேன், அவன் குடும்பத்தில் குடிகாரன்டா அப்படின்றாங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ சமூகத்தில் வந்து அவர் இன்ஜினியர் ஆக வேண்டியவன், ஒரு டாக்டர் ஆக வேண்டியவன், ஒரு தலைவராக வேண்டியவன் வந்து செத்து குட்டிச்சவராகி போயிடுறேன். ஏன்னா இருக்கிற ஆற்றல்களே பெரிய ஆற்றல் வந்து என்ன ஆற்றல்னா மனிதவள ஆற்றல் தான். இது உலகமே அதாங்க. நீங்கள் வந்து எவ்வளவு இருந்தால் உங்களுக்கு பெரிய இதில் நீர் வளம் இருக்குது, அதேமாதிரி நிலவளம் இருக்கிறது, இன்னமும் சொல்லப்போனால் என்னென்னமோ தங்கம் அதுன்னு எல்லாமே வளங்கள் தான். அது எல்லாம் காடுகள் கூட ஒரு வளம் தான். எல்லாம் இருந்தாலும் கூட மனித வளம் தான் சிறப்பு. அந்த மனித வளத்தை பாழாக்குவது வெறும் வந்து போதை மட்டுமில்லை, மது போதை மட்டுமல்ல. நம்ம சொல்கிறோம்ல இப்போ மதுக்கடைகளை மூடணும்னு சொல்கிறோம், அதே நேரத்தில் போதை வஸ்துக்கள், ஆமாம், கஞ்சா, மற்ற அபின், அது இது எல்லாத்தையுமே தடுக்கணும் இருக்காரு. அதுக்கு நீங்கள் இப்போ அதுக்கு சட்டமே இருக்குது. ஆமாம், அது தடுப்பு தான் நம்ம ஊரில் இருந்தாலும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கல்லூரி பேரை நான் சொல்ல விரும்பல, கல்லூரி ஐடி விட்டேன், பொம்பளை பிள்ளைய மாட்டிச்சா மாட்டலையா? அப்போ இன்னமும் அதில் இருக்குதான பழக்கத்தில் இருக்குது. அதனால் ஒரு நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கு. நீ கேட்ட கேள்வி கரெக்டு. நாங்கள் வந்து சும்மா அறிக்கையை விட்டு வெறும் முதல்வர்கிட்ட போய் ஒரு அறிக்கையை கொடுத்து ஒரு லெட்டரை கொடுத்துருந்தா நீ கேட்குற கேள்வி கரெக்டு. நாங்கள் மக்கள்கிட்ட போயிட்டோம்ல, மக்கள் அணி திரட்டுறோம்ல, மக்களை திரட்டினோம்னா என்ன பண்ணுவேன்? நீங்கள் மூடாமல் வந்து இருந்தீங்கன்னா நான் சொல்ற ரொம்ப சிக்கலான இது. நீங்களே போடுறீங்களா போடலான்னு தெரியல. இப்போ நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிட்டோம், போராட்டம் நடக்குது, அறிவிச்சு எல்லாத்தையும் மூடுங்களான்னு சொல்கிறோம். மூடிட்டாங்கன்னா சிக்கல் இல்லை. மூடலைன்னு வச்சுங்க, மக்கள் புரட்சி வெடிச்சு அவன் கடையை போய் மூடிடுவான்ல. நீ அப்போ என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் மக்கள் சுடுவீங்களா நீங்கள்? கரெக்டாக இல்லையா? இப்போ எங்க நம்ம பார்க்கல 2016 சசி பெருமாள் என்ற அந்த பெரிய போராளி இறந்த பிறகு எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தீகா உட்பட, ஐயா வீரமணியே சொன்னார், எங்கள் கட்சி உட்பட ஏறக்குறைய ஆளுங்கட்சி தவிர எல்லா கட்சியும், ஏன் திமுக கூடவே எல்லா கட்சியும் போய் 3 நாளில் மூடலையா? சண்டை போட்டாலும் சண்டை போட எங்கள் கட்சியிலே 10-15 பேருக்கு மேலே கேஸ் இருக்குது. ஏன் எங்கள் கட்சியோடைய வன்னியரசு இருக்காப்புல பார்த்தீங்களா, அவர் மேலே ஒரு கேஸே இருக்குது. அவர் போய் ஒரு இதை போய் அடிச்சு நொடிச்சு மூடி விட்டாப்புல. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே வந்து காசு அள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வேற மாதிரி மாற்றிட்டாங்க கேஸை. ஆனால் உண்மையிலே வந்து அவர் அதை மூடினார் சென்னையிலேயே. இது மாதிரி பல பேர் மேலே இளைஞருக்கு எழுச்சி பாசத்திலேயே மதுரையில் பல பேர் மேலே கேஸ் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு போகும்ல. ஆகையால் இதை நாங்கள் மக்கள் புரட்சியாக உருவாக்கி இருக்கிறோம். ஆகையால் அவர்களை வெறும் அறிவிச்சா மட்டும் பத்தாது, சொன்னால் மட்டும் பத்தாது. எனக்கு நாளைக்கு அறிவிச்சுருவான்னு நினைக்கிறேன். பூரண மதுவிலக்கு. ஆமாங்க, தளபதி ஸ்டாலின் வந்து இறங்குவாருங்க ஏர்போர்ட்டில். போனேன் மைக்கை பிடிச்சிட்டு போய் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி இந்த கேள்வியாக இருக்கும். அவர் என்ன சொல்லுவார், நான் பேசுகிறேன் பாருங்க. அவர் என்ன சொல்லுவார், நாங்கள் படிப்படியாக மதுவை நாங்கள் குறைத்து விடுவோம், ஒரு காலகட்டத்திற்குள் நாங்கள் பூர்ணமான மதுவை உருவாக்குவோம். ஏன்னா அந்த வடிவேல் சொன்ன மாதிரி ஒரு புல் அடித்தவன் ஆப்படிக்கணும், ஆப்படிச்சவன் குவாட்டர் அடிக்கணும், குவாட்டர் அடித்தவன் கட்டிங் அடிக்கணும், கட்டிங் அடித்தவன் பெக் அடிக்கணும். அப்புறமா தனித்தனியாக குடிச்சு அப்படியே குறைக்கணும். அது மாதிரி வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படியே வந்து முழுசாக எல்லாத்தையும் குறைக்க முடியாதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவார்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இல்லை என்றாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அவர் பாட்டுக்கும் வலுத்திருக்கு பழுக்கலாம்னு சொல்லிட போறாருன்னு. என்னது அது அதுக்கு தானே சொல்லுவார், இதுக்கு சொல்ல மாட்டாருங்க. இது வந்து அவர் வந்து ஏன்னா அவர் சொல்லாமல் அமைச்சர் சொல்ல மாட்டார். முத்துசாமி அவர் பேர் அங்கே பேசியிருப்பாங்க. அமெரிக்கா நிம்மதியாக இருக்கிற கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருப்பாங்க. என்னங்க அவர் சொல்லி நம்ம அறிவிச்சிருவோம் அப்படின்றப்ப. ஏன்னா மக்கள் புரட்சியை வெடிச்சிருச்சு. இன்னும் அவர் தருது நீ சொல்ல எந்த யூடியூப்பை திறக்க முடியல. எங்கிட்டு திறந்தாலும் வந்து மதுவை ஒழிப்போம், மானுடத்தை காப்போம், விடுதலை சிறுத்தையின் முழக்கம் தலைவருடைய இது. அப்படி நேற்று ஒரு காஞ்சிபுரத்தில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபுல்லாக பெண்கள் தான். என்னை வந்து மதுரை மாவட்டத்துக்கு போட்டு விட்டார். சரி, மதுரை மாவட்டத்துக்கு நான் தான் இப்போ மேலிட பொறுப்பாளர். அங்கே போனால் வெறும் பெண்களாக வர்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு, பாதிப்படைஞ்சிருப்பாருக்கு. வெள்ளக்காமரை வச்சு வீட்டில் அவங்களை அடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். தலைவர் அறிவிச்சது நல்லதாக போச்சு, இனி நீங்கள் மட்டும் குடிச்சாலும் நாங்களே அடிப்போம்ன்றாங்க. நிச்சயமாங்க, என்ன சொல்கிறது, நிறைய பெண்கள் தமிழகம் தானே அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் மது. ஆமாங்க, அதனால ரொம்ப பாதிப்பு, ரொம்ப அதுவும் குறிப்பாக நம்ம நேரடியாக சொல்ல உழைக்கும் மக்கள் தானே பாதிப்பு.
மற்றவங்க கூட விவரமாக ஒரு ஒயினை போட்டுட்டோமா இல்லை லைட்டாக ஒரு குவாட்டர் அடித்தோமான்னு போயிடுவாங்க. இப்போ வெள்ளைக்காரன் குடிக்காமல் இருக்கிறாங்க, அவனை ரோட்டில் போயிட்டு வாந்தி எடுத்துருக்காங்க. நம்ம பையில் இருக்கிறாங்கள ஃபுல்லாக குடிச்சு சாகிற வரைக்கும் குடலே புண்ணாலும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அது சிக்கல் தானே. அப்போ மனித வளம் பூரா வேஸ்ட்டாக போய் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கோயிலை பாருங்கள், தஞ்சை பெரிய கோயில். அதே மாதிரி இதில் பாருங்கள், மீனாட்சி அம்மன் கோயில். இதெல்லாம் யார் கட்டினா? மனிதன் தானே கட்டியிருக்கேன், உழைப்பு தானே கட்டியிருக்கேன். என்னை போய் வேலை பார்க்க சொல்லுங்கள். ஒரு இடத்துல நம்ம ஆளுகளை வேலை கிடைக்காம நார்த் இந்தியாவிலேருந்து கூட்டியாரான். இப்போ பூரா போதையை போட்டு சாயந்தரம் வெளியில் போக முடியல பிரதர். உங்கள் கேமரா எடுத்து நீ சாயந்தரம் போங்களேன், அப்படியே தள்ளாடுது தமிழ்நாடு, போதையில் தள்ளாடுது. அப்புறம் அதில் ஒரு டைலாக் வேறு பேசுகிறா, டேய் நீங்கள் உங்கள் நாட்டை நடத்துறதே நாங்கள் தான்றாங்க. அவங்க டைலாக் வேறு போதையை போட்டு சொல்கிறாங்க. நீ போய் அறிவுரை சொல்ல போனீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வாங்குறதுனால தான் 45,000 கோடி கிடைக்குது, அதனால தான் உங்களுக்கு நலத்திட்டம் வழங்கியிருக்கிறாங்க, ஒழுங்காக இருந்தாலும் அவங்க சட்டம் பேசுகிறாங்க. அது மாதிரி ரொம்ப போதையான ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நல்ல நேரத்தில் எங்கள் தலைவர் அறிவித்திருப்பது இது உண்மையிலேயே ஒரு தேசத்துக்கு செய்கிற ஒரு நல்ல செயல். அதுக்காக தான் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, காமராஜருடைய பிறந்த நாள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். மகாத்மா காந்தி ரொம்ப அதுக்காக பாடுபட்டார். அதை விட ரொம்ப முக்கியம், கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் எவ்வளவோ பேசியிருக்கிறாங்க மதுவை கொண்டாடணும்னு. அதெல்லாம் முடியாது, போங்க கட்டி விட்டுருக்காது. அதுக்கடுத்து இந்த திமுக உருவாக்கணும் யார் தெரியுமில்ல? நிறைய பேர் கருணாநிதி நினச்சிக்கிருப்பாங்க, கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதினு. சின்ன பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உருவாக்கிய தலைவர் அறிஞர் அண்ணா. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து யாரும் வரல குடும்பத்தில் இருந்து, பாவம் ஒரு குழந்தை இல்லை. சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால் அறிஞர் அண்ணா இப்படி சொல்கிறாங்க, மது இது பண்ணுங்க. அவர் சொல்ல டைலாக் கேட்டீங்கன்னா உங்களுக்கு புல்லரிச்சு போயிருங்க. அவர் சொல்ல தொழுநோயாளிகளுடைய கையில் சீல் வலிக்கும் பார்த்தீங்களா, அந்த சீல் மாதிரி தான் இந்த மதுபானத்தின் மூலமாக வருகின்ற பணம். எவ்வளோ பெரிய வாசம், கடைசி வரைக்கும் துறக்கலைங்க அவர். அதுக்கடுத்து வந்தவர் தான் கலைஞர் மு கருணாநிதி ஐயா அவர்கள், நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி ஐயா அவர்கள், நம்ம தளபதி ஐயா அவர்கள். இவர் பூரா அந்த என்ன சொல்கிறது சீல் தானேப்பா. அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல சுவாமி இன்னும் மாட்டு அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி அது இந்த தொழுநோயாளர்களுடைய கையில் வருகின்ற அந்த சீல் மாதிரி இருக்கிற பணத்தை தானே மக்களுக்கு பயன்படுத்துகிறீர்கள். அது சரியா, அது முறையா அப்படின்றது எங்கள் தலைவருடைய கேள்வி. இந்த போராட்டம் அரசுக்கு போய் அவங்க ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு சந்தேகம் உங்கள்கிட்டே இருக்கு, ஒருவேளை எடுக்கலைன்னா மக்கள் புரட்சி வெடிக்கும். இல்லை எடுத்துருவாங்க நம்புகிறேன். அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் இது விடுற மாதிரி இல்லை. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இதனால் என்ன பாதிப்பு வரும், என்ன சிக்கல் வரும், எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நான் களத்துக்கு வந்திருக்கிறேன், அறிவிச்சிருக்கிறேன்னு. ஆனால் இவங்க ஒருவேளை மூடலை என்றால் நாங்கள் களத்தில் குதிச்சிருவோம். அது எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அதுதானே அவர் கேள்வியா வச்சே ஆகணும் ஒரு ஊடகவியலாளரா. என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த மாநாடு நடத்தியுமே அவங்க அந்த மதுவிலக்கை கொண்டுட்டு வரல, தேர்தலுக்கு வழக்கம் போல பிரச்சாரத்துக்கு இதை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, அந்த நேரங்களில் கூட்டணி தொடருமா, இல்லை மக்களோட நலன் முக்கியம் சொல்லி களத்தில் இறங்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக நீங்கள் கூட்டணி முறிவு கூட வைப்பீங்களா? இல்லை, நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாது. இந்த கேள்வி எங்கள் தலைவரை பார்த்து தான் கேட்கணும். இது கூட்டணியை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் சங்கத்தமிழனுக்கு எந்த ரைட்ஸும் வழங்கப்படவில்லை. சரிங்களா? எங்களுக்கு என்ன ஒரு ரைட்ஸ்னா, மதுவை ஒழிக்க சொல்லியிருக்கிறேன், போய் உள்ளே குதிங்க, போய் 4 டாஸ்மார்க் இழுத்து மூடுங்க அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வந்ததுமே அந்த வேலையை தான் நாங்கள் செய்வோம். சரி, ரைட்டா? கூட்டணி வேலையை தலைவர் பார்த்துக்குவார். ஒருவேளை இப்படி பிரச்சனை போனால் அவங்க அந்தளவுக்கு போக மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியுமுங்க. இப்போ மக்கள் புரட்சி எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எல்லா இடத்துலையும் பேசும் பொருள் ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினை கேட்டீங்க, எல்லாரும் பேச, யாராவது ஒரு ஆள் கூட எதிர்த்து பேசலையில, எல்லாரும் பாராட்டுறாங்களே. இப்போ ஐயா ராமதாஸ் ஐயா கூட இது பெரிய அறிக்கையாக கொடுக்குறாரு, அன்புமணி அறிக்கையாக கொடுக்குறாரு, அண்ணன் சீமான் அறிக்கையாக கொடுக்குறாரு, அக்கா தமிழிசை அறிக்கையாக கொடுக்குறாங்க. அவங்க பேச்சுக்களை பூரா பாருங்களேன், கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு பிஸ்திரி தட்டினாலும் ஆனால் எல்லாருமே எழுச்சி தமிழ் அறிவித்திருக்கின்ற இந்த பூரண மதுவிலக்கை ஏற்றுக்கொள்கிறார்கள்ல. அதில் யாருமே சொல்லலை இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிலாம் சொல்லவே இல்லை. எல்லாருமே இவர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கள் தலைவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாருங்க. எங்களுக்கே எங்கள் தலைவர் நினச்சி பெருமையாக இருக்குது. இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கலை, இந்தியா முழுக்க அறிவிக்கிறார். இந்தியா முழுவதுமே பூரண மதுவிலக்கை உருவாக்கணும்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டம், புரட்சி அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 பிரகாரம் பூரண மதுவிலக்கை உருவாக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே 4 ஸ்டேட்டில் இருக்குல்ல, 2 சின்ன ஸ்டேட்டு, 2 பெரிய ஸ்டேட்டு, ஒன்று பீகார், இன்னொன்று பிஜேபி ஆளுகின்ற குஜராத். ஏன் நான் பிஜேபின்னு சொல்கிறேன் பாருங்கள், பிஜேபியில் எங்கிட்ட அவ்வளோ முரண் இருந்தாலும் கூட அந்த ஆளுங்க அந்த செய்கிறாங்களே, அதே பிஜேபி ஆளுற உத்தரப்பிரதேசத்தில் மது இருக்குது. ஆனால் அங்கே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மொத்தமாகவே டோட்டலாக அதை நிறுத்தி விடுங்கன்றேன். குடித்தது போதும், எக்கச்சம் குடிச்சிட்டாங்க. சுதந்திர இந்தியாவில் ஓவரான குடி,
அதனால் இந்தியாவே வந்து வல்லரசு ஆக முடியாமல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆனால் டோட்டல் நிறுத்தலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு நல்ல ஆதரவு வேறு கிடைக்குது. இப்போ முத்துசாமி அவர்கள் வந்து அமைச்சர் சொல்லியிருந்தாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மதுவிலக்கை கொண்டுட்டு வரணும், இதற்கான ஒரு உத்தரவுன்றது மேலிடத்துல தான் வந்திருக்கும். ஆனால் இந்த கருத்து வந்ததுக்கு அப்புறமாவே, இந்த ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறமாவே பல மக்கள்கிட்ட பேசும் பொருள் என்ன இருக்குது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளை பகச்சிக்க பயப்படுறாங்களா திமுகன்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இல்லை, நம்ம அப்படிலாம் ரொம்ப எதிரிகளை வந்து பேசலாம். என்ன பயப்படுறியா அப்படின்னு கேட்கலாம். அவங்க பாவம் கூட்டத்தில் இருக்கிற ஆளை போய் நம்மளே நக்கல் பண்ணுற மாதிரி என்ன அப்படி அவங்களுக்கு மனச்சாட்சி இருக்குங்க. ஒன்று சொல்கிறேன் பாச்சு, ரொம்ப சர்ச்சையோட ஆகலாம் ஆகிட்டு போய் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ தளபதி ஸ்டாலினை சொல்லுவோமா வேண்டாம், உதயநிதி சொல்லுவோமா வேண்டாம், இப்போ என்னையே சொல்லிடுறேன். இது எதுக்கு சிக்கல், தேவையில்லாத பிரச்சனை. இப்போ நான் இருக்கிறேன், இப்போ என் பையன் இருக்கிறேன், நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ போதையை போட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு செய்தி கிடச்சிருச்சு. உங்களை மாதிரி சொல்லி உங்கள் பையன் போதையை போகிறான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு அமைதியாக இருப்பான ஒரு தகப்பேன் அடிதான் அடிக்கிற விட திருத்த தானே பார்ப்போம். அடிக்க வேணாம் அடிச்சு திருப்பி நம்மளே அடிச்சிருவாங்க. நீ ஒரு திருத்தியா அவங்கள முறையா இப்படிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி திருத்துவோம்ல. இது ஒரு தகப்பனுடைய கடமை. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருப்பது யாரு? நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவரையும் திராவிட மாடல்னு சொல்கிறார். சிறப்பு. அதெல்லாம் அவருக்கு மேலே எனக்கு ரொம்ப அவரை பிடிக்கும்னு வச்சுங்களேன். வேற ஆளுலாம் வேற மாதிரி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, அவங்க கட்சிக்காரங்களா. அவர் நமக்கு வந்து அவரை என்ன பார்ப்போம்னா, அவர் ஒரு பெரிய ஒரு பிறக்கும்போதே ஒரு சில்வர் ஸ்பூனில் தான் பிறக்கிறாரு. நல்லா ஒரு அப்பாவே நல்லா ஒரு வசதி வர்றாரு. அவர் மேலே இது வரைக்கும் பெரிய ஊழல் குற்றச்சாட்டுலாம் இல்லை. ஒரு நல்ல மனிதராக தான் வந்துட்டு இருக்கிறாரு. அவர் மேலே பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் மேலே இது வரைக்கும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் வரதில்லை. ஒரு வகையில் வந்து விடுதலை சிறுத்தை நல்லா அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். அதெல்லாம் சிறப்பு தான். இப்போ அவர் யோசிப்பார்ல, என்னடா விடுதலை சிறுத்தையில் வந்து திருமாவளவன் வந்து இப்படி சொல்கிறாரு, அதுக்கு அம்பேத்கரை காட்டுறாரு, காந்தியை சொல்கிறாரு, அப்போ நம்ம வந்து செய்கிறது தப்புத்தான், அதனால் நம்ம இதை செய்ய வேணாம், அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதனால் நம்ம பூர்ண மதிவிலக்கை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் நான் சொல்ல உங்களுக்கு கருத்து உங்களுக்கு புரியுதுல்ல. அப்போ போய் அவர் கண்ணால் அவர் போய் கள்ளக்குறிச்சியில் அவர் போய் பார்த்தாரங்க. கள்ளக்குறிச்சி போலையில் தயவுசெய்து கள்ளக்குறிச்சியில் இருக்க என்னன்றதை திருப்பி உடனே வீடியோ போட்டு பார்த்தாருன்னு வச்சுங்களேன், அவரே ஒரு கையெழுத்து எடுத்து டக்குன்னு போட்டு விட்ருவார். போங்கடா போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மேதகு வாழ்ந்த காலத்தில் அந்த உங்களுக்கு தெரியுங்களா, பேரை சொன்னா வேற இது கட் பண்ணுவாங்க. ஆனால் மேதகுன்னு போடுவோம். ஆனால் அவங்களுக்கு புரியாது. கரெக்டாக நமக்கு புரியும். அவர் ஒரு அரசமைப்பு உருவாக்கியிருந்தார்ல, ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கியிருந்தார்ல, அந்த ஆட்சி அதிகாரத்தில் அங்கே எங்கேயுமே போதை இல்லை. நீ என்ன சொல்கிறீங்க? அவர் கண்ணுக்கு மேலே நடந்திருக்குல்ல, சிறப்பு தானே. இப்போ கூட வந்து நம்ம நிதிஷ்குமார் மேலே சில முரண்கள் இருக்குங்க. ஆனால் நிதிஷ்குமார் சொன்ன மாதிரியே வந்தவே மது ஒழிச்சார்ல, எவ்வளோ பெரிய சிறப்பு. எங்கள் நிதிஷ்குமாரை விட நம்ம என்ன சாதாரண ஆளா? நம்ம பெரிய மாடலில் என்ன மாடல்? திராவிட மாடல். அப்போ சில பேர் நக்கல் பண்ண திராவிட மாடல்லாம் ஊற்றி கொடுக்குறேன், திராவிட மாடல்னு கேள்விலாம் கேட்குறேன். நம்ம சொல்ல அதெல்லாம் கரெக்டாக எடுத்து சொன்னால் கூட கட் பண்ணி முன்னே கட் பண்ணி அதை வேறு போடுவாங்க. நம்ம அப்படி சொல்ல அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, அறிஞர் அண்ணாவுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக வருகின்ற செப்டம்பர் 15ஆம் தேதி அறிவிச்சு விடுங்க. அவர் செப்டம்பர் 15 என்ன நினைக்கிறீங்க? அறிஞர் அண்ணாவுக்கு முக்கியமான நாள், பிறந்த நாள் நினைக்கிறேன். அதேமாதிரி செப்டம்பர் 17 யாரு? தந்தை பெரியார். என்மானம் பெரிதல்ல, தமிழர்கள் தன்மானமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியார் வந்து கள்ளுக்கடை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் வீட்டில் இருந்து 500 மரங்களை வெட்டி வீழ்த்தினார். 500 மரம்ங்க. தென்னை மரத்தையும் பனை மரத்தையும் சாதாரண விஷயமா? மரம் இருந்தால் தான் நீ கல் இறக்குற, மரத்தையே வெட்டுறா. அவன் ஏன் அவர் செய்யக்கூடாது? நிச்சயமாக அவர் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி அன்போடு கேட்டுக்கொள்கிறது. ரொம்ப அன்பாக தான் கேட்குறோம். இப்போ நான் இந்த மாநாட்டுக்கு அழைப்புகள் கொடுத்தீங்கல்ல, அதில் வந்து முக்கியமான பேசும் பொருளாக மாறினது அதிமுகவுக்கு கொடுத்த ஒரு அழைப்பு தான். அதிமுக வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இதில் பங்குன்னு சொல்லும்போது நீங்கள் முதல்ல சொன்னீங்க, எம்ஜிஆர் அவர்களும் அம்மை ஜெயலலிதா அவர்களுமே வந்து இந்த டாஸ்மார்க் வந்து உருவானதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற பட்சத்தில் மதுவிலக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எதுக்கு அவங்களை கூப்பிடணுங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. அவர் தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர். அவர் ஒரு பட்டை வேற கொடுத்துட்டாங்க, புரட்சி தமிழன் பட்டை வேற கொடுத்துருக்காங்க. அந்த பட்டத்துக்காக நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். பட்டம் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை. புரட்சி தலைவர் இருந்தார், புரட்சி தலைவர் இருந்தார். இப்போ இவர் வந்து புரட்சி தமிழன்ட்டாங்க. புரட்சி தமிழன் பட்டம் கொடுத்துருக்காங்க, தெரியுமா தெரியாதா? என் பேர் சங்க தமிழன். ஆனால் அவருக்கு வந்து நம்ம பேரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து அவர் புரட்சி தமிழன் கொடுத்து எனக்கு அன்னைக்கு வதக்கம் போயிடுச்சுன்னா நம்ம பேர்லாம் போட்டு கொண்டு வரேன். சரி போட்டு போகிறேன் விடுங்க, ரைட்டா? இப்போ புரட்சி தமிழன்றது உண்மையாக இருந்தால் அவர் என்ன செய்யணும்? முந்திக்கிறணும். எப்படி? ஆமாம், முதல்வர் வந்து இங்கே அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லணும்? நான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கே முதல் கையெழுத்தாக போடுவேன் டயலாக் சொல்லிட்டாருன்னா அவர் நாங்கள் பாராட்டிடுவோம். பாராட்டி அவர் வர சொல்லிட்டான் வாங்கன்னு. ஆனால் சும்மா வந்தால் சரியாக இருக்காதுல்ல. எங்கள் பயலுக்கு வர கீழே இருந்து சவுண்டை கொடுத்துருவாங்கல்ல. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி நீட்டாக வந்து மதுவை நான் பூரணமாக ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் கட்சியிலேருந்து யாரும் அனுப்பினாலும் சரி, எங்கள் தலைவரே அதை சொல்கிறார், பூர்ண மதிவிலக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்வார். பேர் வேறு கொடுத்தாச்சு. அவர் ஒரு புரட்சியை பண்ணி புரட்சி தமிழ் நானும் கூட சொல்லிட்டு போயிடுறேன் விடுங்க. நான் அவர் எடப்பாடின்னு சொல்லாமல் இது செஞ்சுட்டாருன்னா புரட்சி தமிழன் எடப்பாடி அப்படின்னு பாராட்டுவோம்ன்றேன். இது நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக தரப்புலேருந்து நிறைய பேர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதிமுக அழைக்கப்பட்ட இந்த மாநாட்டுக்கான ஒரு அழைப்பு ஒரு பக்கம் இருக்குது.
இந்த அழைப்புக்கான முக்கிய விஷயமே வந்து திமுக மீது அதிருப்தியாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தை நம்ம ஒரு 3-4 மாசமாவே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. அதோட வெளிப்பாடாக தான் திமுக அழைக்காம அதிமுக அழைச்சிருக்காங்க அப்படின்னு. இல்லை அப்படிலாம் பிரச்சனை. எப்படி ஆளுங்கட்சி எப்படிங்க அழைக்க முடியும்? ஆளுங்கட்சி தான் அவங்க ஊற்றி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி பூரா சாராய ஊற்றி விற்க வர அவளை வாங்கவான்னு கூப்பிட முடியுமா? வேணா உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, பாவம் நீங்கள் ரொம்ப நம்ம நண்பர் தம்பி கூப்பிட்றீங்க, அதனால் வந்து இளைஞரை நீங்கள் சேரார் கூப்பிடுவோன்றேன். யார் அங்கே இருக்கார்? உதயநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இளைஞர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க. அப்போ அவரையும் கூப்பிடுவோம். அப்போ அவர் வந்தாலும் கூட நிச்சயம் எனக்கு என்னமோ மாநாட்டுக்கு அவங்க வரப்போகிறாங்க, நீ ஒன்றும் எழுதி வச்சுக்கிறீங்களேன். இப்போ அறிவிச்சிட்டாருன்னு வச்சு நமக்குள்ளே பேசுவோம். இப்போ அவர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினதுமே செப்டம்பர் 17 இல்லை செப்டம்பர் 15 அவர் அறிவிச்சிட்டாருன்னா அப்போ நாங்கள் கூப்பிட்டு தானே ஆவோம் வாங்க அப்படின்னு. அப்போ என்ன வைக்க போகிறோம்? பூரண மதிவிலக்கு யார் ஒழிக்கிறீங்களோ அவங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். வரட்டுமே, சிறப்பாக வரட்டும். ஒரு பக்கெட்டு வந்து ஏடிஎம்கேங்க, ஒரு பக்கெட்டு டிஎம்கேங்க, இன்னொரு பக்கெட்டு காங்கிரஸுங்க, இன்னொரு பக்கெட்டு வந்து அண்ணன் சீமானையும் கூப்பிடுவோங்க, ஒரு பக்கெட்டு விஜய்ங்க. எப்படிங்க சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு, சிறப்பாக இருக்குமுங்க. இப்போ வந்து பஞ்சாயத்து என்னன்னா அப்படின்னா ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவ் டாக்ஸாக இருக்குது. அதாவது வந்து எங்களை அழைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை குறைச்சிருக்கோம்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து ஒரு பதில் இருக்குது. இப்போ காங்கிரஸ் எப்போதும் போல இருக்கிறதுனால இவங்களாம் பாசிட்டிவ் சைடில் இருக்காங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் அண்மையில் கொடுத்த ஒரு பத்திரிகை சந்திப்பில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் பேசிய விதங்கள் வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளதாக மாதிரி இருக்குது. இத்தனை வருஷமாக நீங்கள் கூட்டணி போடும்போது தெரியலையா? அப்போ உங்களோட பேச்சு எப்படி இருக்குது? கூட்டணிக்காக நான் ஒன்று சேருவோம், ஆனால் மதுவிலக்கு போராடுவோம்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குல்ல. எந்த இடங்கள்ல நாம் தமிழருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அடிக்கடி ஒரு மோதல் உண்டாது? சொல்லப்போனால் ரெண்டுமே தமிழ் தேசிய கட்சிகள் தான். ஒரு மோதலும் இல்லை. இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு ஆள் தானே வந்து எதிர்த்து பேசிக்கிறேன் திமுகவை, திடீர்னு நீங்கள் வந்து பேசுறீங்கன்ற ஒரு கோவம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏங்க மது ஒழிக்கணும் அவரும் சொல்கிறாரு, ஆமாம் ரைட்டா, நாங்களும் சொல்கிறோம். அப்போ கூட்டணியில் இருந்துக்கிட்டு சொல்கிறோம்னா அதை பாராட்டணும்ல. கூட்டணி இல்லாமல் வெளியிருந்து சொல்கிறது வேறங்க. நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்து கொண்டு இன்றைக்கி நாங்கள் அறிவிக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகலையா? இல்லை, இன்னும் ஆகலை. அதுக்கு ஒரு காலம். அதுக்கு அப்போ உங்களுக்கு கேள்வி, நீ என்ன கல்யாணம் ஆகலை என்ன வந்து நீ பேசியிருப்பியானே வந்து அப்போ நான் கேட்டேன். நான் கல்யாணமான ஆள், நான் பிள்ளை பெற்ற ஆள், நீ இன்னும் கல்யாணம் ஆகாமல் நீ வந்து என்னை கேள்வி கேட்பியா அப்படின்னு கேட்குற மாதிரி அது இருக்குது. அதனால் அண்ணன் சீமான் அவர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும் இந்த இடத்துல, ரைட்டா? அவர் வந்து என்ன பேசணும்னா, அதாவது கூட்டணி இருந்தாலும் கூட இவ்வளவு தைரியமாக அண்ணன் வந்து இந்த கருத்தை பேசுகிறார், அந்த கருத்துக்கு நான் உடன்படுகிறேன், பாராட்டுகிறேன். அதில் கருத்தான் சொல்கிறாரு. அண்ணன் சொன்ன கருத்தில் ஓகே. அவருக்கு ஒரே ஒரு குழப்பம், நீங்கள் கூட்டணி இருந்துட்டு ஏன் பேசுகிறீங்க ஒன்று. இன்னொன்று வந்து ஏற்கனவே வந்து வித்துட்டாங்க. அவங்க தான் சாராயத்தை ஊற்றி விற்றவங்க யார்? ஏடிஎம்கே. அவங்கள கூப்பிடுறீங்க. அவர் சொன்னப்பா லாஜிக் அதுதான், வேற ஒன்றும் சொல்ல. சொன்னது தப்பு, எங்கள் அண்ணன் சொன்னது தப்பு அப்படிலாம் சொல்ல. அண்ணன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க தானே ஆடுறாங்க. ஆடுறது யாரு? திமுக. எதிர்க்கட்சியாக இருக்குது அண்ணா திமுக. அதை புரிஞ்சுக்கணும்ல. அவன் தான் ஆடுறான். அப்போ நீ ஒரு நாளைக்கு ஆளுப்பா, ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நான் உங்கள்கிட்டையும் சொல்கிறேன், கரெக்டா? அது நாங்கள் ஆண்டோம், நாங்கள் ஒரே கழுத்து போட்டு கதையை முடிச்சிடுவோம், சொல்லி முடிச்சிடுவோம். இப்போ சந்தேகம் கேள்வி உங்கள்கிட்ட அதான் இருக்குது. இப்போ மது விலக்கு அப்படிங்கிறது திரவமாக நம்ம எடுத்துக்கிற போதை வஸ்து எல்லாமே வந்து இங்கே மதுவாக தான் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ மதுங்கிறது சாராயம், கள்ள சாராயம், கல் எல்லாமே கலந்து தானே வரும். ஆமாம். இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டாஸ்மார்க்கு கள்ளச்சாராயம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு கல்லை வந்து விற்க ஆரம்பின்றாங்க. இந்த ஒரு பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது எப்படின்னா, இதுதான் சிக்கல். எப்படின்னா, கல் பயங்கர போதை. கல் நீங்கள் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சதில்லை, உங்களுக்கு தெரியாது. டீ ரோட்டில் நீங்கள் போய் இதில் நீங்கள் நல்ல போய் அப்போ அதான் தெளிவாக கேள்வி வைக்கிறீங்க. இதில் தண்ணியே போட்டீங்கன்னா வர முடியாது, ரொம்ப சிக்கல். கல் வந்து இதில் விற்கிறாங்க. எங்கே விற்கிறாங்க? கேரளாவில் விற்கிறாங்க. கேரளா போனீங்கன்னா அங்கே பாருங்கள், இதே போதையத்தையும் அதுவும் குடிக்கும். ஆனால் ஒரு இயற்கையான ஒரு இது. ஆனால் எங்கள் தலைவர் எப்படின்னா, கல்லுண்ணாமை என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், 93வது அதிகாரம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அப்போலாம் இதெல்லாம் இல்லை, இந்த இப்போ இருக்கிற சீமை சாராயம்லாம் இல்லை. அதனால் அவர் சொல்கிறார் கல் குடிக்கிறதே தப்புன்ட்டார். நம்ம வந்து திருவள்ளுவரை வந்து ஒரு சிலையாக பார்க்கல, அவரை உயிராத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவர் சொன்ன கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். அதுக்கு முன்னாடி பகவான் புத்தர் சொல்லிட்டார் பஞ்சசீலம், அதில் ஒன்று வந்து மதுனாரு. அப்போ அதை ஏற்றுக்கிறான். அவை பாட்டியும் பேசியிருக்கிறாங்க, நம்ம சித்தர்களும் பேசியிருக்கிறாங்க. அப்போ அதனால் இந்த போதை டோட்டலாகவே வேண்டாம். அப்போ என்ன நினைப்பேன், இதை அடிச்சு பார்ப்பேன், கல்லில் போதை பத்தலை, அப்போ வாடா அப்படி திருப்பி வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டு சரக்கு அங்கே போய் ஆட்டையை போட்டுருவாங்கல்ல. அதனால் பூரண மதிவிலக்கு உருவாக்கிட்டோம்னா ஏங்க ஏன் சாத்தியப்படும்னா, கொரோனா காலத்தில் 6 மாதம் மூடி இருந்தாங்க. நான் இருக்கேன், நான் இல்லையா? அப்போ நல்லா முக தெளிச்சியாக இருந்தாங்க எல்லாருமே. அப்போ என்னம்மா குடிப்பாங்க? நல்லா வந்து நம்ம கஷாயத்தையும் குடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? அவசர குடிநீர். அதை குடிச்சு நல்லா ஆளு தெம்பாக இருந்தாங்க. அதனால் வந்து அது சாத்தியம்தான். அதனால் நிச்சயமாக பூரணமான எந்த போதை வஸ்துமே கூடாது. நம்ம இந்தியா தான் உலகத்துக்கே வழிகாட்டி, அது தமிழர்கள் தான் வழிகாட்டி உலகத்துக்குங்க. உலகத்திலே முதல் மொழி தமிழ். ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு மொழியை பேசுகிற மனிதன் அவன் எத்தனை ஆண்டு முன்னாடி பறந்திருப்பான் உலகத்திலே? அப்போ முதல் மனிதனும் தமிழன் தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே
வேலோடு முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ். அந்த தமிழ் மக்கள் தண்ணியை போட்டு போட்டு நாசமாக போகிறாங்க. அதனால் எவனும் எதையும் குடிக்கப்படாதுக்காக பூரண மதுவிலக்கை உருவாக்குகிறோம். அண்ணன் சீவன் அவர்கள் கல் வச்சுக்கலாம் அப்படின்றது அவர் தப்பான செயல். ஒருவேளை நான் சொல்லலை, வெளியே என்ன நினைப்பாங்க, ஒரு ஏன்டா கல்லுக்கடை வைக்கிறாரு நமக்கு தெரியுமா, கல்லுக்கடை யார் மரம் ஏறி இறங்குறா தெரியுமா, அது இதுக்கு என்ன சம்மந்தம் தெரியுமான்னு அப்படிலாம் சொல்கிறாங்க. பாவன் அப்படிலாம் நான் சொல்லலை. சரி, நான் என்ன சொல்கிறேன், டோட்டலாக நிப்பாட்டுங்கன்றேன் எல்லாத்தையும். கஞ்சாவோட இயற்கையான வருது, கஞ்சா செடி என்ன இதாக செயற்கையா, அது இயற்கையான வருது. இயற்கைனாக்கா போட்டு போட்டு அடிச்சு விடலாம்னு சொல்லலாமா? இருக்கிற போதில் அதையும் பெரிய போதை ரைட்டா, கஞ்சா போதில் அவன் பல பாவம்னா ஆளை வெளியில் வர முடியாமல் ஒரு ஆளும் உள்ளே கிடக்கிறாரு. அதனால் வந்து அது தப்பு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் ஐயா வந்து ஒரு அறிக்கை விட்டதா எல்லா நியூஸ்லையுமே பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சிக்கு வர்றது இருக்கட்டும், கட்சி தொடங்குறது இருக்கட்டும், அரசியலுக்கு வர்றது இருக்கட்டும், திமுக மட்டும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்திட்டா இனிமேல் எத்தனை வருஷம் ஆனாலும் திமுக தான் இங்கே வந்து ஆட்சியில் இருப்பாங்க, எத்தனை விஜய் வந்தாலும் ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது எங்கே வந்து பேசும் பொருளாக மாறுதுன்னா, தொடர்ந்து விஜய் மற்றும் விசிகாவோட கூட்டணி கொடுத்து பேசும்போதெல்லாம் ஒரு விதமான சீற்றம் வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து எப்படின்னா, எங்கள் தலைவர் ஒரு யதார்த்தத்தை பேசுகிறார். சரி, எங்கள் தலைவர் வந்து ஒரு நேர்மையான ஆளுங்க. நான் சும்மா எங்கள் தலைவரை பண்ணுறேன், நான் பில்டப் பண்ணல சொல்கிறேன். ரியாலிட்டி. எங்கள் தலைவர் வந்து அன்னைக்கு வந்து இவர் விஜய் அவர்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கிடைக்கல, சிக்கலை வந்து அப்போ என்ன சொன்னார், அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொன்னார்ல. முதல்ல அவருக்கு இடத்த கொடுங்க, ஏங்க சிக்கலை வளர்க்குறீங்க, அவருக்கு மாநாடு நடத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குங்க அப்படின்னு மாநாட்டுக்கு அவர் சப்போர்ட்டாக பேசினார்ல, வரவேற்றினார்ல, பாராட்டினார்ல. அதுமாதிரி நாங்கள் எங்கள் கட்சி வந்து அங்கீகாரம் தேர்தல் அங்கீகாரம் அடைஞ்சது எங்களுக்கு பாராட்டினார். நாங்கள் அவர் பிறந்த நாளைக்கு நாங்கள் பாராட்ட, எங்கே பிறந்ததுக்கு அவர் பாராட்ட, ஒரே பாராட்டு விழாவாக போயிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா, இந்த மதுன்ற ஒரு அரக்கனை நீ ஒழிச்சிட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு, விஜயை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை, ஆனால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்து மக்கள் ஆதரிப்பார்கள் அப்படின்னு ஒரு நல்ல இடத்துல சொல்கிறாரு. அப்போ இதில் மறைமுகமாக இன்னொன்று இருக்குது, அதை நீங்களே புரிஞ்சுக்குங்க. சரி, அதான் நான் என்ன ஒரு விஷயம் இதில் மறைமுகமாக புரிஞ்சுட்டு உங்களை கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகளும் அனைத்து மக்களுக்குமான கட்சி, அது வந்து ஒரு சமுதாய கட்சி கிடையாது, அனைத்து மக்களுக்குமான ஒரு சமத்துவ கட்சின்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட கோட்பாடுமே சமத்துவ ஆட்சி தான் அப்படிங்கிறத அவர் ஒரு பக்கம் பேசுறாரு, எல்லா உயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த கொள்கை இதிலே பார்த்தீங்கன்னா சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு. நான் உங்களோட மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அடுத்து தான் அவரோட மாநாடு இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அக்டோபர் 15 நடத்த போகிறாரு. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி அதுக்கு பாசிட்டிவான கருத்துக்கள் பேசப்படும் போது இரண்டு சமத்துவ கட்சிகளும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் இப்போ வந்து எதிரியாக நினைக்கிறேன், நாங்கள் எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்படி ஏடி மேலே நான் கூப்பிடுவோம். எங்களுக்கு ரெண்டு கட்சி தாங்க, ஒரு சாதிய கட்சி பாமக, மத கட்சி பிஜேபி, ரெண்டு பேரை தவிர எல்லாருமே வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை பாராட்டுகள் வாழ்த்துறோம். ஓகேண்ணே, காத்திருந்து பார்ப்போம். இந்த மது ஒழிப்பு மாநாடு குறித்து இன்னும் பல விஷயங்கள் சர்ச்சைகளாக தான் போகும்னு நினைக்கிறேன். நல்லபடியாக நடத்தி முடிங்க. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி, வணக்கம்.